இந்த வெற்றிக்கு இவர்தான் காரணம். கண்டிப்பா இவர் மட்டும் இல்லைனா தோத்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியா ஜிம்பாப்வே மோதிய 2வது போட்டிக்கு பிறகு நம்மளோட ஸ்டேசர் கேப்டன் வந்து பேசியிருக்காருங்க. என்ன பேசியிருக்காரு, முக்கியமா இந்த போட்டியில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயில்ஸா பார்த்தலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்க. இன்றைக்கி இந்தியா ஜிம்பாப்வே 2வது T20 போட்டி மோதிருந்தாங்க. இந்தியா முதல் T20 போட்டியில் அபார வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்றைக்கி இந்தியாவோட 2வது T20 போட்டியிலையும் இந்தியா மிகப்பெரிய வெற்றியை வந்து பதிவு பண்ணிட்டாங்க. இந்த வெற்றிக்கு இவர் தான் காரணம். கண்டிப்பாக இவர் மட்டும் இல்லைனா இந்த ஒரு போட்டியை தோற்றுருப்போம் அப்படிங்கிற மாதிரி போட்டி வெற்றிக்கு பிறகு நம்மளோட ஸ்டேயர் பேசியிருக்காருங்க. இன்றைக்கி முதல்ல இந்தியா டாஸை வெற்றி பெறலாம். ஸோ இன்றைக்கி டாஸை வெற்றி பெற ஜிம்பாப்வே அணி தான். டாஸை வெற்றி பெற்று முதல்ல நாங்கள் வந்து பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்தியா ஓப்பனிங்கில் நம்மளோட அபிஷேக் சர்மா மற்றும் வைபவ் சூரியவன்சி களமிறங்கியிருந்தாங்க. இந்த போட்டியில் எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு அபிஷேக் சர்மா மேலே. ஏன்னா போன போட்டியில் பெருசாக அடிக்கல. இந்த போட்டியாச்சும் அடிப்பார் அப்படின்னு பார்த்தா இந்த போட்டியும் சரியாக ப்ளே பண்ணலங்க. 9 ரன்னு காட்ட மேலப்பு. அதன் பிறகு வைபவ் சூரியவன்சி போன போட்டியில் செம்மையாக ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ 50 ரன்கள் எட்டியிருந்தார். இந்த போட்டியில் எவ்வளோ அடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். இந்த போட்டியிலையும் பெருசாக அடிக்கலைங்க. ஸோ பெருசாக அடிக்கலை அப்படின்னா நல்லா ஸ்டார்ட் பண்ணார். இருந்தாலுமே பெரிய ஸ்கோரை வந்து அடிக்க முடியல. 20 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தார். அதன் பிறகு கிளம்புறீங்க இஷான் கிஷன் இன்றைக்கி செம்மையாக ப்ளே பண்ணாங்க. ஸோ முக்கியமாக இந்தியனுக்கு ஒரு மிகப்பெரிய ஹோப் கொடுத்துருந்தாரு. இஷான் கிஷன் மற்றும் ஸ்டேயர் 2 பேர் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை கொண்டு போயிருந்தாங்க. முக்கியமாக ஸ்டேயர் இன்றைக்கி வந்து குட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். ஸோ டீசெண்டாக விளையாண்டுருந்தாலும் அவர் வந்து பெருசாக அடிக்க முடியல. எப்படி வந்து வைபவ் சூரியவன்சி டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணாரோ அதே போல் இவரும் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் பெரிய ஸ்கோர் வந்து கன்வெர்ட் பண்ண முடியலங்க. 25 ரன்னுக்கு நடை கட்டினார். அதன் பிறகு வந்து திலக் வர்மா செம்மையாக ப்ளே பண்ணாருங்க. திலக் வர்மா மற்றும் இஷான் கிஷன் 2 பேருமே சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை கடைசி வரையும் கொண்டு போயிருந்தாங்க. திலக் வர்மா இன்றைக்கி வந்து செம்மையாக விளையாண்டுருந்தார் ஃபினிஷிங்கில். இஷான் கிஷன் இன்றைக்கி செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டாருங்க. செம்மையாக வந்து ப்ளே பண்ணியிருந்தார். நல்ல ஒரு அதிரடியாக நாக் ப்ளே பண்ணார். 44 பாலில் 81 ரன் அடிச்சிருந்தார். செஞ்சுரி வந்து அடிச்சிருக்கலாம், ஆனால் மிஸ் பண்ணிட்டார். இந்தியா ஒரு வழியாக 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்புக்கு 219 ரன்கள் எட்டியிருந்தாங்க. அதாவது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் தான். ஜிம்பாப்வே அணி இந்த ஒரு ஸ்கோரை எட்டுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி தான். எவ்வளோ ரன் முதல்ல ஜிம்பாப்வே அடிக்க போகிறாங்க அதுதான் ஒரு கேள்வி. இந்தியா வெற்றி பெற்றாச்சு, இருந்தாலுமே எவ்வளோ ரன் வந்து அடிக்க போகிறாங்க, பின்னாடி சேசிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியே. அதே போல் இந்தியா 90 ரன் வித்தியாசத்தில் ஒரு அபார வெற்றி வந்து பதிவு பண்ணிட்டாங்க. ஜிம்பாப்வே பேட்ஸ்மேன் யாருமே சரியாக ப்ளே பண்ண. தொடக்கத்தில் பிரைன் பெனிட் மட்டும் நல்லா ப்ளே பண்ணார். அவர் டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். அவரும் பெருசாக பெரிய ஸ்கோர் வந்து கன்வெர்ட் பண்ண முடியலைங்க. வெறும் 32 மட்டுமே அடிச்சிருந்தார். அதன் பிறகு வந்த பேட்ஸ்மேன் யாருமே பெருசாக ஸ்கோர் அடிக்க முடியல. ஸ்டார்ட்டும் பண்ணல, பெருசாக ஸ்கோரும் அடிக்க முடியல. ஸோ இந்தியா 90 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி வந்து பதிவு பண்ணிட்டாங்க. இந்த ஒரு வெற்றிக்கு இவர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேயர் பேசியிருக்காருங்க. இன்றைக்கி ஸ்டேயர் வந்து நல்லாவே கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காருங்க. முக்கியமாக தொடக்கத்தில் அதாவது ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவுட் ஆன பிறகு இஷான் கிஷன் இன்றைக்கி செம்ம ஸ்டேபிளாக ப்ளே பண்ணார், பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப அழகாக விளையாண்டுருந்தாருங்க, சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருந்தார். அவர் மட்டும் அவுட் ஆயிருந்தால் மேட்ச் கொஞ்சம் வந்து மாற வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அவர் செம்மையாக இன்றைக்கி பேட்டிங் ப்ளே பண்ணி மேட்சை வந்து கொண்டு போயிருந்தார். ஸோ வெற்றிக்கு இவர் தான் காரணம். இவர் மட்டும் அவுட் ஆயிருந்தால் மேட்ச் வந்து எப்படி மாறிக்குன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டேயர் வந்து பேசியிருக்காருங்க. சார் நீங்கள் சொல்லுங்கள், இந்தியா அந்த ஒரு வெற்றிக்கு யார் காரணம்? இந்தியா இன்னும் ஒரு போட்டி வெற்றி பெற்றால் இந்தியா வந்து தொடரை கைப்பற்றிடலாம். ஸோ இந்தியா பேக் டு பேக் 3 தொடரை வந்து லாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த தொடராச்சும் இந்தியா கைப்பற்றுவாங்களா அப்படிங்கிறத கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க.